கமலாக்கள் நீங்க வெள்ளிக்கிழமை மிரக்கறியும் சோறையும் சாப்பிட்டு வீட்டை சோம்பேறியா படுத்திருக்கிறீங்க. நான் மாட்டிறைச்சியை சாப்பிட்டுட்டு மூளையும் உடம்பும் சரியான எனர்ஜியா இருக்கிறேன். எனக்கு வேலை செய்யறதுதான் நான் சாப்பிடலும். கடவுள் சொல்றது நான் மிரக்கறியை சாப்பிட்டேன் என்றால் நான் அதுல இருந்து வேற ஆக்களுக்கு உதவி செய்யலாது. தமிழாக்கள் வெயிட். இப்போ இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கிழக்கு சீன கடலில் ஒக்கினாவா என்று ஒரு சிறிய தீவு இருக்கின்றதாம். உலகிலேயே அங்கேதான் மிக அதிக எண்ணிக்கையில் 100 வயதை கடந்தவர்கள் இருக்கின்றார்களாம். எப்படி என்று கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் அங்கே சென்று பார்த்தால் அவர்களுடைய சைவ உணவு பழக்கம்தான் அதற்கு மிக முக்கிய காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்களாம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லியிருக்கு. இது உண்மையான பார்த்தா உண்மைதான். கிழக்கு சீன கடலில் ஒக்கினாவா அப்படின்னு சொல்லி ஒரு தீவிற்கு அங்கதான் உலகத்திலேயே 100 வயதை கடந்த அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு பிரதான காரணம் ஒன்று அவர்களுடைய சைவ உணவு பழக்கம் தான். இப்போ இந்த நபர் இந்த வீடியோவில் சொல்லிக்காரன்னு சொன்னால், சைவ உணவை சாப்பிட்டு நீங்கள் சோம்பேறியாக கிடக்குறீங்க, அதால் சோம்பேறித்தனம் கூடுது, நான் இறைச்சி அதிகமாக சாப்பிட்றேன், அதில் எனக்கு அதிக எனர்ஜி கிடைக்குன்னு சொல்லி, இது உண்மையான்னு பார்த்தா உண்மை இல்லை. இறைச்சியில் எனர்ஜி இருக்கிறது உண்மைதான். இறைச்சி சாப்பிட்டா மனித உடலுக்கு எனர்ஜி கிடைக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சாப்பிட்ற இறைச்சியின் அளவு குறிப்பிட்ட அளவு இறைச்சியை தான் நாங்கள் சாப்பிடணும். அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட அளவை நீங்கள் தாண்டி சாப்பிடக்குள்ள அது உங்களோட உடலுக்கு தீங்கத்தான் விளைவிக்கும். இப்போ WHO ஒரு கருத்தின்படி ஒரு மனிதன் உணவு பழக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு மனிதன் சாப்பிட்ற உணவில் 50% காய்கறிகளும் பழங்களுமா இருக்கணும். இதே நேரத்தில் 25% கார்போஹைட்ரேட் அதாவது தானியங்களாக இருக்கணும். இதே நேரத்தில் இன்னும் 25% மிகுதி 25% புரதங்களாக இருக்கணும். இதுக்குள்ளான் இந்த இறைச்சியும் அடங்குது. அப்போ ஒரு மனிதன் மரக்கறியை கூட சாப்பிட்றதால சோம்பேறித்தனம் கூடுமாண்டா இல்லை. அதே நேரத்தில் இறைச்சியை மட்டுமே சாப்பிட்றதால எனர்ஜி கூடுமாண்டா, இறைச்சியை சாப்பிட்றதால எனர்ஜி கூடும். அதுவும் ஒரு அளவு தான். அதிகளவான இறைச்சியை எடுத்துக்கொள்றது உடலுக்கு தான் தீங்கு விளைவிக்கும்.